ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மிகா சேனல். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் பிஸ்னஸ் செம்ம சூப்பராக போய்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பிஸ்னஸ்லாம் செம்ம சூப்பராக போய்கிட்டுருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம லாஸ்ட்டாக ஒரு கேலண்டர் வீடியோ போட்டோம் இல்லையா? அந்த கேலண்டர் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் நிஜமாகவே ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இடையில் சோப் மேக்கிங் கிளாஸஸ், சுஜோக்கு கிளாஸஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுத்து அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோக்கான பிஸ்னஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்எம்மோடைய டெக்னிக்கை நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டில் என்னுடைய பேக்கிங் வீடியோஸ் போய்கிட்டுருக்கோம். அதை பார்த்து உணர்ந்துக்கிட்டே நான் சொல்கிற விஷயத்தையும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எம்எல்எம்மோட டெக்னிக் அப்படின்னா என்னன்னு நினச்சிங்கன்னா, எம்எல்எம்மோடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, அவங்க கீழே ஆள் சேர்க்கணும். அவங்க சேல் பண்ணும்போது மேலே உள்ளவங்களுக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் போய்கிட்டுருக்கும். அதையும் தாண்டி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் நம்ம சேல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருந்த ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்எம்மில் உள்ள ஒரு சோப்புன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சோப்போட யூசஸ் மட்டுமே ஒரு பேஜுக்கு ஒரு புக்கே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் சோப்புக்கான யூசஸ் ஒரு பேஜில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூசஸை படித்து நமக்கு ஹெட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, நமக்கு மேலே, அவங்களுக்கு அதை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களும் இன்னும் நிறைய டிப்ஸஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்டை இதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அதையும் சேர்த்து நமக்கு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி ஒரு கஸ்டமர்ஸை பார்த்து நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க மேம், நம்ம நம்மளுடைய சோப்பை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சோப்புக்காக மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி சொல்லணும், பேசணும். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி இதை ப்ராடக்ட் நாலேஜுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் மேலே நம்ம வைக்கிற கவனம்னு சொல்லலாம். அதாவது கவனம் பாயிற இடத்துல சக்தி பாயும். அதுதான் ஈர்ப்பு விதியோட ரகசியம். ஓகேவா? அப்போது நம்ம டெய்லி அந்த ப்ராடக்ட் பற்றி படிக்கணும், அந்த ப்ராடக்ட் பற்றி 4 பேருக்கு பேசணும். நம்ம வேறு எதையுமே நம்மளை யோசிக்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்எல்எம்மில் அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒரு மீட்டிங் வைப்பாங்க, ஒரு சக்ஸஸ் மீட்டிங். அதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்து தான் போய் நம்ம அந்த மீட்டிங்க்கும் அட்டன் பண்ணணும். அதில் சக்ஸஸ் பீப்புள்ஸ் எப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நாங்கள் எப்படி க்ரோ அப் ஆனோம் அப்படிங்கிறத ஒரு அடித்தள மக்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீட்டிங்கில் நம்ம அந்த மீட்டிங் கவனிச்சிட்டு வெளியில் வரும்போதே அவ்வளோ எந்தோடு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடையே இருப்போம். அதை அடிக்கடி அந்த மீட்டிங் வைப்பாங்க. அப்புறம் அந்த மீட்டிங்கில் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதான் எம்எல்எம்மோட பெரிய ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வேறு எந்த பக்கமும் கவனம் சதற விட மாட்டாங்க. அந்த ப்ராடக்டில் மட்டும் கவனம் வைக்கணும். அதே மாதிரி நமக்கு கீழே நிறைய மெம்பர்ஸை சேர்க்கணும். அந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இதை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடாது? நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு பேஜ் போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சோப் அப்படின்னா தர்மிகா ஹேண்ட்மேட் சோப் இருக்கு இல்லையா, அதில் நலுங்கு மாவுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அந்த யூசஸ் எல்லாம் நான் எழுதி வைக்கணும். அதாவது யார் எப்போ, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எழுப்பி இந்த நலுங்கு மாவு சோப்பை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நான் மக்கப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் மேலே என்னுடைய கவனம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ கவனம் பாயிற இடத்துல என்ன பாயும்? சக்தியும் பாயும். அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர்ஸ் நமக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு
எழுதி வைங்க. எனக்கு நோட்லாம் தேவையில்ல. எனக்கு மெமரியிலே இருக்குது. யார் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டெய்லி அந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜை நீங்கள் வளர்த்துட்டே இருக்கணும். ப்ராடக்ட் பற்றின யூசஸை உங்களுக்கு நீங்களே சொல்லிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கா ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அதிகமாக மூவ் ஆகலை அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப பேசுங்களேன் அடுத்தவங்கள்ட்டையும் சரி. ஆனால் விற்கலைங்கிற மாதிரி பேசக்கூடாது. இந்த ப்ராடக்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா, இவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நிறையா ஸ்கின்னை வந்து ஷைனிங் ஆக்கியிருக்கு, ஹெல்த்தியாக ஆக்கியிருக்கு, அவங்களுடைய உடம்ப ஹெல்த்தியாக ஆக்கியிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது இந்த ப்ராடக்ட் மேலே எவ்வளோ நாலேஜ் இவங்க வச்சுருக்காங்க, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா அப்படின்னு நினச்சி இதுக்கு தேவையான கஸ்டமரை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வேலையை யூனிவர்ஸ் பார்க்கும். ஓகேவா? யூனிவர்ஸ்க்கு தெரிகிற பாஷை என்னன்னு நீங்கள் நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த உணர்வு தான். நீங்கள் எதில் உணர்வு வச்சுருக்கீங்களோ அந்த உணர்வு தான் வந்து யூனிவர்ஸ்க்கு நீங்கள் பேசுகிற பாஷை. நீங்கள் நல்லபடியாக உணர்ந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து சூப்பரான மைண்ட் செட்டில் இருக்காங்களே இவங்க, ஓகே உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு நினப்பாங்க. இப்போது அடுத்தவங்க முன்னேறுறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வை என்ன சொல்கிறது, உங்களுடைய உணர்வை வந்து ஒரு பொறாமை குணத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஆர்டர்ஸ் வருதே ச்சே அப்படின்னு ஒரு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியுமா நினைக்கும் யூனிவர்ஸ்? உங்கள் பிஸ்னஸை பற்றி தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கும். அப்போது இவங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கிறது இவங்களுக்கே பிடிக்கலையா அப்படின்னு நினச்சி நல்லா இருக்கிற பிஸ்னஸை நல்லா இல்லாமல் பண்ணிடும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா, பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ப்ராடக்டை இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன ஒரு மனநிலையில் இருப்பீங்க? இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம சூப்பரான ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் போகிற ஒவ்வொரு கஸ்டமரும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வந்து பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க அவளுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகி அவங்க 4 பேருக்கு சொல்லி அது மூலமாக எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு. யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ப்ராடக்டை பேக் பண்ணுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கஸ்டமர்ஸும் அபரிவிதமாக கிடப்பாங்க. அதே மாதிரி நிறையா வந்து நல்ல கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து ஈர்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய அனுபவத்துலையும் MLM டெக்னிக்கில் இருந்தும் நான் கற்றுக்கிட்டது. MLMல இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சத்தை தான் நான் இப்போ என்னுடைய பிஸ்னஸில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாவே உங்களுக்கும் இது மாதிரி MLM டிப்ஸ் அடுத்தடுத்து பார்ட் 1 பார்ட் 2 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே MLM அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டிப்ஸஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் MLMக்காகவே வந்து அதிக உழைப்பை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கலனாலும் நிறைய நாலேஜ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுதான் நாங்கள் இப்போ பார்க்குற பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அமேசான் FBAக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டோம். இது எல்லாமே சேலும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடும்போதே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.